இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே மனசால இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லையும் தெரியுது, சாங்லையும் தெரியுது. இந்த படத்தோடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொருத்தரும் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டீங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக படத்தின் ஆர்ட் டைரக்டர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் மகேஷ் நம்பி அவர்களை பேச வேண்டும். நன்றி, வணக்கம். அதெல்லாம் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப அதிகம் பேச மாட்டான்னு சொல்லுவாங்க, அவங்க வேலை தான் பேசும், அப்படிதான் நினைக்கிறேன். உங்களோட ஹார்ட் ஒர்க் அவ்வளோ நல்லா இருக்கு ட்ரைலர் சாங்ஸில் பார்க்குறப்போ. அடுத்ததாக பேசுவதற்காக நான் யாரை அழைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிஸ்டர் மனோர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். ஒருவை வச படத்தில் பார்த்துருக்கிறேன். ராசாங்கத்தில் சிறந்தமிழ் படங்கள்லாம் புரட்சியில் வேலை பார்த்தேன். இன்னைக்கு ஒத்த விட்டு முத்தையா படத்தில் அந்த கவுண்டமணி என் கூட நடிச்சு கடவுத்த வாழ்க்கை இந்த படம் இந்த வழி வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்களோட நகைச்சுவைக்கு நாங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ரசிகர்கள். வாசன், கார்த்திக் மற்றும் ஹீமா பிந்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேசுவதற்காக. பங்கு பெறுவதற்கு முதற்கண் காரணமாக இருந்த என் தாய் தந்தையருக்கும் அந்த ஆண்டவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பட வாய்ப்பை அளித்த இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மிஸ்டர் ரவிராஜா மற்றும் இணை தயாரிப்பாளர் கோவை என் லட்சுமிராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துள்ள திரையுலக ஜாம்பவான்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை. பட் ஸ்டில் இன்னமும் அவர்களுடைய திரு கவுண்டமணி காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிக்கேஷனும் அவருடைய பங்கு பெறும் இன்னமும் அந்த ஆல்பம் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஆகியுமே அவருடைய ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். மேலும் பத்திரிகை அன்பர்களாகிய நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சிறப்பான முறையில் சேர்க்குமாறும் மற்றும் இந்த படத்தில் எங்களுடன் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு மூத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் மனசில் இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு. என் கூட நடிச்ச எல்லாருக்குமே சரி. ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். எத்தனை வாட்டி நான் கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அந்த நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்துல இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா I'm really blessed. Thank you so much for giving this opportunity, great opportunity. Thanks to God. Thank you so much. யங் அண்ட் ப்ராமிசிங் டேலண்ட் செங்குமுதன் அவர்களோட வாசன், கார்த்திக்கும் சரி, ஹீமா பிந்து உங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் தரை சுந்தர் சார் அவர்களை பேச ஆரம்பிக்கிறேன். பத்திரிகைக்காரங்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடென்டலாக தான் இந்த ஒரு கேரக்டர் கிடைச்சிது. இது
இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய கேரக்டர். இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது. நான் நிறைய வாட்டி இதில் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பேன், டப்பிங் கரெக்ஷன் நான் நிறையா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். காரணம் என்னென்னா என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் அணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி, ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க, ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல். அதில் அவர் வந்த ஃப்ளைட் ஒன்று கேன்சல். அதனால் அவர் வர முடியல, ஆந்திலே வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும். அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன், ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். அந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணியை பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபீர்னு அத்தனை பேர் இருந்துச்சிருச்சுங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய சீனியர், அவ்வளோ பெரிய ஜாபவான், அவ்வளவு சாதனை படைத்தவர் ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு வையாப்பியது எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்புக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்லையும் நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேறு ஏதாவது பேசணுமா, வேறு ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு கவுண்டராக போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இங்கே வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடித்த கமெண்ட் பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பார்க்குற சேர்லேருந்து சாஞ்சி கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை சோபாவாக இருந்தது. பன்னீர் விழுந்து சிரிச்சுட்டு இருக்காரு. எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கரிசிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்றொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே அடிதடி வெட்டு குத்து போல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு மத்தியால் இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி என்ன. அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சதில் மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்கள் இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் கே செந்தில் சார், அப்புறம் கதிரேசன் சார் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார், அதுக்கப்புறம் கோவை லட்சுமணன் சார், அப்புறம் டைரக்டர் ராஜகோபால் சார், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா இந்த ஃபங்க்ஷனில் இல்லை, இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சரி ஃபீல் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படம் நீங்கள்லாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து சார் கூட நடிப்புன்னு வந்து கனவு நிறையா நினைப்போம்ல, இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும்னு. சார் கூட நடிப்புன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்தவங்க சார் கூட நடித்தவங்க கேட்டால் அவர் என்னென்ன பண்ணுவாரெல்லாம் கேட்டுப்பா அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்னென்ன நடித்தாருன்னு கேட்டு அவர் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும் தாழ்மையோட கேட்டுக்கொடு. நன்றி, வணக்கம். ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். அண்ட் நான் வந்து கவுண்டமணி சாரோட நடிப்பேன் வந்துட்டு இமேஜின் பண்ணவே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையுமே சரி. எங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு.
என்னோட பேர் வந்து தனியா. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேர் தனியாவா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இவ்வளோ நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு. ஐ தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14th அன்னைக்கு வந்துட்டு எங்கள் படத்தை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ அன்பு அண்ட் தன்யா. அடுத்த தலைமுறை நடிகர்கள் உங்கள் அடுத்த பயணம் இன்னும் சிறப்பாக அமையும். இந்த படம் நீங்கள் அமர்வேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இன்னைக்கு ஒத்த ஓட்டு முத்தையா, இதை நான் ஒரு வரலாறு தான் சொல்லுவேன். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட்டை வச்சு பெரிய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க. 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். 36 ஆர்டிஸ்ட் ஒத்த ஓட்டு முத்தையா 36 ஆர்டிஸ்ட்டை வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் லெஜண்ட் அண்ணன் கவுண்டமணி அவர்களுடன் நான் நடிக்கிற என் வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த ஒரு வரலாற்று பாக்கியத்தை எனக்கு கொடுத்த மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சிக்கும், இயக்குனர் சாய் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ரவிராஜா ராஜேந்திரன் அவர்களுக்கும், மேலும் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த படத்துடைய வெற்றி விழாவை நான் மதுரையில் நடத்த வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒத்த ஓட்டு முத்தையா இது படம் அல்ல, ஒரு பாடம். வருங்கால அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடம். நன்றி. பாடல் வெளியீட்டு விழாவில் வந்திருக்கின்ற மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே, சமூக ஊடக நண்பர்களே, இங்கே பார்வையாக வந்திருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கின்ற ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கனவு கூட நினைச்சு பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன். அது அவர் கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் இதான் ஓயாம பேசிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எனக்கு காது. சத்தியமா நடக்கிற உண்மை. கனவு பழிச்சு உண்மையிலே, இது நான் பொய்யா சொல்ல. அந்த ஒரு நீதான் மங்கள ஞாபகத்தில் இருக்கு. அப்போ கவுண்டமணி கூட போய் நான் நடிக்கும் போது அப்படிலாம் அவர் என்னை எதுவுமே சொல்லலை. சமகாலத்தில் வந்து இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை இல்லை நடிகர்கள் அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கேன். ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும். நான் வந்து கவுண்டமணியோட நடிக்கிறேன்னு வேற படத்தில் வந்து சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன், பயங்கரமாக நடிப்பேன், ஒரே டேக்கில் நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. ஆனால் கவுண்டமணியை நடிக்கும் போது வந்து ஏதாவது தப்பாக இருக்குங்கிறதா என்ன பண்ண அவருக்கு முன்னாடியே ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பார்க்குறதுக்கு அவர் என்ன பண்ண எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. 4 தடவை ரிஹர்சல் இருக்கா, 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ஷாக்காக இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு. அது என்ன உண்மைன்னா, ஒரு கலைஞன் முயற்சி பண்ணுறான், நல்ல டேக் வரன்னு, அது நம்ம உதவி பண்ணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு. அதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மிக முக்கியமான நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இயக்குனர், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் சார் அவருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாக்யராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா திருப்பி வச்சிருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி இருந்திருக்காரு. அந்த எழுத்தாளனா அவர் வந்து பாரதியார் சார்கிட்ட போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி, இவர் நல்லா நடிப்பார், நடிக்கவில்லைன்னு சொல்லி, பாரதியார் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாரதியார் சார்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டு இருக்கான மூலாதாரம். இந்த பாக்யராஜ் சார் கவுண்டமணி வந்திருப்பாரு, ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்யராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி. அப்புறம் இங்கே எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன் சந்திரன் 2 நான் நடித்தேன்.
ஐயோ சார் டைரக்ஷன் இத்தனை வருஷம் நடிக்காம போயிட்டேங்கிற ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாரு. அவ்வளோ எளிமையான டேரக்டர் ரஜினிகாந்த் சார் வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்தில், தெலுங்குல, ஹிந்தியில எல்லாத்துலையும் டைரக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பராக இயக்குனர் இருப்பார் வாசார். அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டமணி மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. சின்ன தம்பியாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வாழ்க்கை வெற்றிகளாக இருக்கட்டும், மலபார் போலீஸாக இருக்கட்டும், அதாவது துதக்கோர் காமெடி ரிக்ஷா மாமா பார்த்துட்டா அதெல்லாம் வந்து அவரை ரசிச்சு வாசார் எழுதிப்பாரு. அந்த 2 பேரும் இன்னைக்கு வந்தது வந்து நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பான நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர், ஒருத்தர் கவுண்டமணி வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மன்னலாம் அந்த கொத்தகை கூலிங்ஸ் நடி கொண்டு வந்து சார் ஒரு காமெடி தேடல போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டமணியோட நடிக்க போறது ஒரு பேரானத்தில் இந்த படத்தில் அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்குமெண்ட் வந்தாங்க, பேசுனாங்க, இதான் சம்பளம்னா இவ்வளவு கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே சொன்னேன், உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர், டைலாக் ரைட்டராக உங்களுக்கு தெரியும், ஒரு கதாசிரியர் தெரியும், ஒரு காமெடியராக தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் என்ற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னார், இத்தனை நாளில் முடிச்சிடணும் சார், இந்த டைமில் ஒத்துக்கினாரு. சார் 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை நாள் எப்படி முடிக்க முடியும்? யாரும் 2 ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட டேட் மாறிட்டே இருக்கணும் சார். சார் இத்தனை நாள் முடிச்சிடும் நம்பிக்கைனாரு. சொன்ன மாதிரி அது சொன்ன டேட்டில் அப்படியே படம் சார். இந்த இயக்குனர் திட்டமிடுதலை என்ன நம்ம கற்றுக்கணும். உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டைரக்டர் டென்ஷன் வந்துடும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாம் கேரமில் உட்காந்துருப்பாங்க, அசம்பிள் பண்ண அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டைரக்ட் பண்ணுவார். யாருக்கு என்ன ஷாட் அவங்க மட்டும் கொடுத்து மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகிருப்பாரு. ரொம்ப எளிமையாக கோவமே படாமல் அப்படி அழகாக இருப்பார். அவர் டைரக்ஷனில் நடிச்சுட்டே இருக்கலாம்னு தோணும். சுதந்திரம் நிறையா கொடுப்பாரு. இந்த படத்தில் வந்து இப்பொழுதும் பார்த்தீங்களா, இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாமல் புட்டு வச்சிருக்காரு. உங்க எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும், எல்லா கட்சியோட நல்ல விஷயங்களை அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தை தயாரித்த ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட்டாக இருந்தாங்க. அவர் இந்த ஃபங்க்ஷன் பண்ணல, இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமிராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பூர்த்தி பண்ணார். ஒரு தயாரிப்பாளர் வந்து எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ, எவ்வளவு சிக்கனமாக பண்ணுவாரோ, அந்த சிக்கனத்தை அவர் உட்கார்ந்து பண்ணார். இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவர் தான் பார்க்குறேன். ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் நன்றி. இந்த படத்தில் கேமராமேனாக வந்து ஹெக்டர் இருக்கிற காத்தாவரன் பண்ணியாட்டு இருக்காங்க. அவர் கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸ் லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருந்தது. ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம், அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம். அவர் அவைலபிள் லைட்ஸை வச்சு அவர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படி இந்த மியூசிக் விபின் தாஸ் வந்து எல்லாமே இதைத்தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் 9 days ஒரு படம் மேஜர் டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கேம்பெயினான ஒரு கமிஷனர் கேரக்டர் பண்ணேன். அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம். அந்த ராஜீவ்காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சது அந்த படத்தில். அப்பேற்பட்ட கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இல்லாத படங்களே இல்லை. மிக எளிமையான மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நடித்த மகிழ்சாமி சன், நம்ம சிங்கமுத்தண்ண சாருடைய மகன், அதுக்கப்புறம் நாகேஷ் சார் பேரன், அவங்களோட சேர்ந்து நடிச்ச இந்த 3 ஹீரோயினி, இன்னொன்று சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் சி ரங்கநாத் சார், அனுமோகன் சார், நம்மளுடைய சிசர் மனோகரன் சார், எல்லாத்துக்கும் வையாபுரி எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும், 700 கோடி ஓட்டுகளை பெறும் நான் சொல்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வங்கி புரிந்திருக்கிற ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முன்னோடி அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, அங்கே சுந்தர் அவர்களே மற்றும் அனைத்து நடிகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இளையராஜா அவர்கள் எப்படி ஒவ்வொரு ரசிகர்கள் மனசில் வந்து சோகம்னு ஒரு பாட்டு, சந்தோஷம்னு ஒரு பாட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ, காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். காலத்தாலும் அவருடைய காமெடி வந்து நம்ம மறக்கவே முடியாது. அவரோடு நான் வந்து
90லேருந்து உதவி இயக்குனராக, 95க்கு அப்புறம் இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேரம் தவறாமை அப்படின்னா சிவாஜி சார் சொல்லுவாங்க. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் கவுண்டமணி சார் நேரம் தவறாமையில் நம்பர் 1. எல்லா நடிகர்களும் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க, எப்போ எடுப்பீங்களாம் கேட்பாரு. இவர் நம்ம என்ன சொல்கிறோமோ 7 மணிக்கு வாங்கினா வருவார், 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அந்த டெடிகேஷன் வந்து அதனால தான் இன்னும் அவர் இந்த சினிமாவில் இருந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, டாடா பிர்லான்னு நான் ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு இன்டர்வியூ சீனில் வந்து மரத்தில் தொங்கும், கார் அப்செட் ஆகிடும். கிட்டத்தட்ட தலைக்கோணத்தில் ஷூட்டிங்கு. ஒரு 150 அடி உயரத்தில் டூப் போட்டுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாருமே. கேட்காம புடிவாரமாக தொங்கி அந்த சீனை நடிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, யாரும் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் கிளைமேக்ஸில் குதிரையில் வர மாதிரி டூப் போட்டுக்கலான்னு சொல்கிறோம், ஜீப்பு சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி. இல்லை, நானே தான் நடிப்பேன், எங்களுக்கெல்லாம் பயம். அந்த சேசிங்கில் குதிரை ஜீப்புக்கு முன்னாடி போகிற அளவுக்கு அந்த குதிரையை ஓட்டினார். அந்த அளவுக்கு அவர் நம்ம காமெடியாக மட்டும் பார்க்குறோம், அவர்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள், டெடிகேஷன், உழைப்பு இன்னும் அது இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அவர் இந்த இடத்துல இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும். அதே மாதிரி ராஜகோபால் அவருடைய படங்கள் நிறைய அவர் வந்து காமெடியில் எழுதியிருக்காரு. அதுவும் எல்லாமே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த படம் அப்படின்னா எழுதுகிற படத்துக்கு அவர் ஹைலைட்டாக பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுற படத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு. ஒரு சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், கவுண்டமணிகளுடைய அந்த முக்கியமான பஞ்சு அதெல்லாம் வச்சு ஒரு சாங்கு அநேக ஸ்நேகத்தை எழுதியிருப்பார் நினைக்கிறேன். அப்படி வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லா உடைய ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்கு. இது வந்து ஒட்ட முறையாக டைட்டில் மட்டும்தான், ஆனால் ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டம் இந்த முறையாக தான். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக ஆழமாக கருத்தோடு பேசினதுக்கு நன்றி சார். அடுத்து கொஞ்சம் பேமெண்ட் டிலே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு. நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் 3 ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் ஃபன். அண்ட் என்ன கூட நடித்த அந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங். அண்ட் இட் வாஸ் சச் அ குட், எப்படி சொல்ல, ஒரு ஒர்க் ஸ்பாட்டுன்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஆல் தி லெஜெண்ட்ஸ் சிட்டிங் ஹியர். அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ். அண்ட் தேங்க்யூ மக்கள். காட் பிளெஸ் திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய க்ரூ, எங்கள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்ட இருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. என்டாலன்ஸ் நான் சொன்னேன் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியை வந்து அண்ணன் மட்டும்தான், எப்பவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப
சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே அப்படியே கம்யூனிகேட் ஆகும். அடுத்ததாக பேசுறதுக்காக படத்தின் ஒளிப்பதிவாளர் டிஓபி காத்தவராயன் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கு வணக்கம். தலைவன் வேற ரகம். சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், அவரை ரசிச்சிருக்கேன் அவரோட காமெடியை. ஆனால் அவரோட படம் நான் ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங்க்கு பின்னாடி நிறையா அவர் பேசுகிற விஷயம் அதை விட காமெடியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாளும் அதை நான் அனுபவித்தேன். அது நிறைய சொல்ல முடியாது. அதனால் அது ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். இது வந்து வாய்ப்பாக நினைக்கல. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ஒவ்வொரு நாளும் அவரோட ஒர்க் பண்ணதை வந்து அனுபவமாக தான் நினச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த திரைப்படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் கோவை லக்ஷ்மி ராஜன் சார், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், படம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தட் டூ வித் சம்மன் லைக் கவுண்டமணி சார். எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோன்னு கால் ராஜன் சார் கூடும்போதே நான் ஸ்டோரி கேட்கல, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன். நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு, டார்லிங், எல்லாரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிறது அவங்க இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவுண்டமணி சார். அண்ட் வில் இன்ஸ்பயர் ஜெனரேஷன்ஸ் டு கம். அவ்வளோ பயங்கரமாக பஞ்ச் அடிப்பார் சார். அவங்க சொல்கிறாங்க மைக் டைசன், முகமது அலி தான் பஞ்ச் கிங், நான் சொல்கிறது கவுண்டமணி சார் தான் பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது. ஸோ தேங்க்யூ டு ஸ்னேகன் சார் அண்ட் மோகன் ராஜன்ஜி. லிரிக்ஸ் சூப்பராக எழுதுறாங்க. அண்ட் the songs have come out very well. All the technicians have done a wonderful job. The 3 pairs சூப்பராக பண்ணியிருக்காங்க. Thank you all very much. படம் சூப்பராக வந்திருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ், டு ஆல் த ஆர்டிஸ்ட் இன் த மூவி. சார் ரவிமரியா சார் எனக்கு 2007 இருந்து தெரியும், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலி. ஸோ படம் ஹியூமரஸாக இருக்கும். ராஜகோபால் சார் டைரக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதாட்டி அவருக்கு உட்காரும்போது எவ்வளோ படத்துக்கு அவர் எழுதியிருக்காரு. ஒரு காமெடி சீன் உறவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா சிரிக்க வைக்கிறது சச் எ டிஃபிகல்ட் ஜாப். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். பி வாசு சார், பாக்யராஜ் சார், ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் ஐ ஆல் see you மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருப்போம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும். அப்போ அவங்களோட உயரம், இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாரும் சொல்லி கவுண்டமணி செந்தில் படம்டா போலமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுடைகள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர் காட்சிட்டு இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகாக சொன்னது அவர் தான். இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனான். சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு உலகம், ஹிட்லர் பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று
சாதாரணமாக போகிற போக்கில் தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனோம். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்தில் இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமானது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதாநாயகனை வச்சு கூட எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்து நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா நான் பேசின பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது. ஒரு 50 பாட்டு பண்ணலாம் உங்களுக்கு, அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோன்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கை தட்டினவர்கள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணும்ன்ட்டு இயக்குனர் செஞ்சது இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையே ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டைலாக்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங், வழக்கமாக ஸ்னேகனாவே ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞருடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது. ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவருடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது, அவர் கிண்டல் பண்ண மாதிரிதான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த செய்யா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நேசிச்சுட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா, நமக்கு பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞர், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்குது. நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாஸில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாயம் மாதிரி அண்ணாந்து பார்த்தோம், அவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இயக்குனர் வாசு அவர்களே, 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களே, செந்தில் அவர்களே, என் அருமை தம்பி ஸ்னேகன் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற வல்லவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டமணி அவர்கள் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவர். கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில், அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது. அதற்கு பின்னாலே அவர் நான் 16 வயதிலே பார்த்தேன். ஒரு அற்புதமான கற்பனையாளர், மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மாமனிதர். ஒரு முறை நானு ஐசரி வேலன் கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம். ராத்திரி 11 மணி. அங்க கவுண்டமணி கிணத்துல இருந்து மீனை புதுசா பிடிச்சி, அங்க இருக்கிற ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் மீனை ராத்திரி 11 மணிக்கு பிடிச்சி வறுத்து
அப்போ சாப்பிட்டு தான் அந்த நேரத்தில் போயிட்டோம். அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம். நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள், டைரக்டர் வாசு அவர்களாம் ஒரு பீரியட், ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தம்பி சிநேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டர்ல கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள். கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பேர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவர்வான். ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும். படம் பார்ப்பார்கள். ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க, மன அழுத்தம் அதிகம். இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது, சில படம் வெற்றி பெறுது. அதில் பார்த்தீங்கன்னா புதுமை, பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது. சின்ன படம் ரப்பர் படம்னு ஒரு பேர் சொன்னேன், டாடா, குட் நைட், நிறைய படங்கள். அப்போ நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்முடைய கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலே இருந்தார். கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் இந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது. அது எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்ந்து கொண்டிருப்பார். அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும். பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்துக்காக தன்மானத்தை இழந்து விடுப்பதை விட கவுண்டமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ, எத்தனை ப்ரொடியூசரை காப்பாற்றினாரோ, எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ, அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும். இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும். டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும். நிறைய நட்சத்திரங்கள், காமெடி நடிகர்கள்லாம் அற்புதமாக போட்டிருக்காரு. மியூசிக் 2-3 பாட்டு பார்த்தோம், அற்புதம், நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள். அது ஒரு கவர்ச்சி பாட்டு. இப்பெல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார், பாக்யராஜ் சார் பாவாடை தைக்கிறாங்க ஃபுல்லா. அதை எல்லாம் கீச்சு விட்டுறாங்க. நல்ல முழுசா போட துணி வாங்கி பாவாடை தைச்சு ஒரு 5 இடத்துல கீச்சு விட்டுறாங்க. அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டேங்குது. நன்றி, வணக்கம். கவுண்டமணியனுக்கு ரசிகர்கள் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு காமெடியை கொடுத்து கிட்டத்தட்ட தலைவர் 40 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அப்படி ஒரு சாதனை படைத்த கவுண்டமணியோட ஃபங்க்ஷனை வந்து கலைஞர்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நிறைய ஃபங்க்ஷனை கலந்துருக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை படைத்த மனிதர்களின் ஃபங்க்ஷனை தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு நான் கவுண்டமணியனை வந்து பல 100 படங்களுக்கு அவரோட வெற்றி வந்து பெரிய உறுதுணையாக இருக்குது. எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு பில்லர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும்,
அப்போதான் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைப்போமோ அந்த மாதிரி அண்ணனோட படத்தோட சப்போர்ட் காமெடிகள் வந்து பல நூறு படங்களுக்கு, பல நூறு கதாநாயகர்களுக்கு, பல நூறு இயக்குநர்களுக்கு வந்து இந்த திரையோட சப்போர்ட்டாக இருந்திருக்கு வந்துட்டு. நான் இப்போ வரும்போது சும்மா ரூமில் உட்காந்து 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி நல்லா ஷூட்டிங் அடிக்கும்போது தம்பி நல்லா வீட்டிலே இருக்க மாட்டேன் தம்பி, மாதத்துக்கு 30 நாள் அங்கே போவோம்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் சில நான் படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்புறம் சொல்லுவாங்க காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, மதியம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கற்பூர் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவூரில் ஷூட்டிங்கு. இப்படி வந்து நைட்டு பகலும் பார்க்காம ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும், ஒரு இயக்குனருக்கு வந்து அதை முடிக்கணுங்கிறதுக்காகவும், அப்படி வந்து திரையுலகில் வந்து ஒரு சின்சியராக வாழ்ந்த மனிதர்னு சொல்லணும்னா அது கவுண்டமணியன் சொல்லணும். ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, பல நூறு படங்கள் வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட ஒரு இசை வெளியிட விழாங்கும் போது 2-3 பேர் மட்டும் தான் நன்றின்னு அடையாளம் வந்திருக்காங்க. அது ஒன்று பாக்யராஜ் சார், ஒன்று வாஸ் சார். ஸோ இன்னொரு 10 பேர் வந்து இதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பண்ணியிருந்தோம்னா அது திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது நன்றி குறைஞ்சி போச்சு நினைக்கிறேன். ஏன்னா வாசார் காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படங்களுமே சின்ன தம்பியாக இருக்கட்டும், மன்னனாக இருக்கட்டும், ஒரு விசார் மாமனாக இருக்கட்டும், ஒரு நடிகனாக இருக்கட்டும், வாழ்க்கை விட்டு தொடர்ந்து காமெடி அப்படி ஃபுல்லாக இருக்கும். அதே ராமராஜன் சார் படம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்கிற ஆட்டக்காரன், பாட்டுக்கு நாடிங்க, தங்க மன்னராசா, ஊர் விட்டு இப்போ பல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்படி பண்ணிய கவுண்டமணியன் இன்னைக்கு அவரோட படம் ஒத்த ஓட்டு முத்தையா. ஸோ அதுக்கு வந்திருக்க இண்டஸ்ட்ரீஸ் அந்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். வராதவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ ரவிராஜா சார் எடுத்திருக்காங்க, ராஜேந்திரன் ரவிராஜா சார். கோ ப்ரொடியூசர் வந்து கோவிராஜன் வந்து. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் படம் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸில் வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திரும்ப கவுண்டமணிக்கு வந்து வச்சு, ஏன்னா அவர் வந்து சாதனையை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணி அது ஒரு காமெடி கலக்கலாக ராஜகோபால் பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து ப்ரெஸ் பீப்புளும் சரி, பப்ளிக்கும் சரி வந்து இது வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்க சாதனைக்கும் அவர் பண்ண காமெடிக்கும் நம்ம இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியாக்கக்கூடியது உங்களோட ப்ரெஸ் மீடியா கையில் இருக்கு, உங்களுக்கு ரசிகர் கையில் இருக்கு. வந்துட்டு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அது மாதிரி என்னோட படத்தில் 36-37 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வெளியே வாங்குற சம்பளத்தை விட எனக்காக கம்மியாக பாதி சம்பளம் அப்படி பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் முடிகிற வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். எப்படின்னா, நான் வேற ஒரு படத்துக்காக தான் டிஸ்கஷன் அது இதுன்னு ஒரு வருஷமாக போய்கிட்டு இருந்தேன். நம்ம சிங்கமுத்தண்ணே அவங்க ஆஃபீஸ் வளசுறவங்க அங்கே தான் அவங்க பையன் வாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசரு. தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம், அதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம், அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அட்டெண்டர் கூடவே இருக்கணும், எந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஹாஃப் டே, என் பையன் ஒரு ஹாஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில். அந்த நேரத்தில் பள்ளியில் என்னோட அக்கா மகன், அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமிராஜன் அவர்கள், அவர் மூலமாக அவருக்கு சினிமா பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு. இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்லேயே எல்லாம் பண்ணியிருந்தேன். அன்னை கவுண்டமணி அண்ணன் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார், இல்லை நான் பண்ணுவேன், பேசுவோம். என்னப்பா இப்படி மாதக்கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க, கொரோனாங்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணன் என்னை கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அண்ணே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 2 ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேனே, கொரோனா முடிஞ்சோன்னே தான் அது போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு. அப்படியா, அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலான்னாரு. ஃபோன்லேயே சொன்னேன், இந்த மாதிரி 3 பொண்ணு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் 3 வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா, நீங்கன்னு சொல்லலை, அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா,
அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். ஏப்பா நல்லா இருக்கேப்பா, ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு, இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு. தாராளமண்ணே, உங்களுக்காக தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்ய சொன்னேன். அதை இப்போ சொல்கிறேன், உங்களுக்காக தான் பண்ணினேன் அப்படின்னேன். உடனே சரிப்பா, ஆனால் ஒரு சிக்கல்னாரு. என்னென்ன அப்படின்னு, அப்பா 3 பசங்கன்னு சொல்றியே, நான் அப்பாவை நடிச்சதுன்னாரு. அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், டாடா பிர்லா அப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேன்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கிறதுக்கு அப்புறம் அப்பாவை நடித்ததில்லை. இப்போ நான் சொன்னேன், ஏன்னா அப்பாவை அண்ணன் ஆக்கிடலாம்னே, 3 தங்கச்சி அவ்வளோதானே அப்படின்னு. இப்போ பண்ணிடலாம்ல, ஓகே சரி ராஜகோபால், கொரோனா முடிஞ்சோன்னா நீயும் தயாரிப்பாளர் தேடு, நானும் தேடுறேன், எது ஒர்க் அவுட் ஆக பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக சொன்ன விஷயந்தான். கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமிராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க 2 பேரையும் நான் கவுண்டமணி அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் கதை சொல்லணும்னு சிங்கமுத்தனை ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க. இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசரு, பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு. மனைவி எப்படி விட்டு போகிறதுன்னு தெரியல. ஆனால் சினிமாவாக மனைவியா 30 வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம். மனைவியை கடவுள் பார்த்துக்குவோம், நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட, என் ஒய்ஃபை ஒரு 2 hours கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க, நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டைரக்டர் மகேஷும் நானும் அவங்க சிங்கமுத்தனை ஆஃபீஸ் போனோம். அவங்க 2 பேரும் வந்தாங்க. ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருச்சு. ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே என் மையம் வந்து ஹாஸ்பிட்டலில், என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன்னா, இல்லைப்பா ஒரு கதை சொல்கிறது அப்படி, இப்பயும் உனக்கு கதை சொல்கிறதா முக்கியமான அப்படின்னு வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் 1 வாரம் தான் என் மனைவி இறந்துட்டாங்க. அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமிராஜன் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2-3 மாதம் கழித்து பண்ணலான்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிரிஞ்ச ஏக்கத்தில் இருப்பார், இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு வருஷம் டைம் இதாகும், கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகுன்றதுக்காக அவங்க இமீடியட்டாக ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம். இப்போ ஒரு நல்ல விதமாக வந்திருக்கு. இதுக்கு நான் அந்த ரவிராஜா சாரும் கோவை லட்சுமிராஜன் மறக்க முடியாது. அது மாதிரி கவுண்டமணி அண்ணன், என்னோட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் 30 வருஷம் அண்ணனுக்கு நான் 70 படம் எழுதியிருக்கேன். மீதி மற்ற நடிகர்கள் வடிவேல் விவேக் இவங்களுக்கெல்லாம் ஒரு 40 படம் எழுதியிருக்கேன். ஆனால் முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஒன்று தான் நான் இந்த டைரக்டர் யூனியனில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம், மனசு தளர விடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு திறமை இருந்து உங்கள் கதை மேலே நம்பிக்கை இருந்தால் அது படமாகும். அது நான் சொல்கிறேன், அனுபவிச்சது விஷயத்துக்கு சொல்கிறேன். ரவிமரியா சார் கூட அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கெல்லாம் என்னையை தான் உதாரணமாக சொல்லுவார். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் என்னையை நம்பி, என்னதான் நான் 70 படம் எழுதியிருந்தாலும் என்னைய டைரக்ஷனுக்கு நம்பி, என் கதையை நம்பி அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தேதியை கொடுத்து இந்த ப்ரொடியூசரை பேசி படம் பண்ண வச்சதுக்கு அண்ணன் கவுண்டமணி அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அவர் ஒரு நாள் பேப்பரில் பார்த்துட்டு, சார் ராஜகோபால் சார் கவுண்டமணி அண்ணனை வச்சு படம் பண்ணுறீங்களா? ஆமாம், இந்த படத்தில் நான் இருக்கணும், கண்டிஷன் போடுறேன், அண்ணன்கிட்ட நான் 2 சீன்லையாவது அடி வாங்கணும் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், 2 சீன் இல்லைங்க, அந்த படத்தில் 4 சீனில் அடி வாங்குறீங்கன்னு. அதே மாதிரி அவரும் சம்பளம் வாங்குறத விட பாதியாக சம்பளம் குறைச்சி எனக்காக பண்ணார். இப்போ அவர் இந்த வெளியூர் ஷூட்டிங்கில் இருக்கிறனால அவர் நேற்று நைட்டு வரைக்கும் வர்றதுக்கு முயற்சி பண்ணார். அது வர முடியல, அது அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க, தப்பாக எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு பர்டிகுலராக யோகிக்கு அவர் சொன்னார். மொட்டை ராஜேந்திரனும் அதே மாதிரி வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்கிறனால வர முடியல. இப்போ வந்து இங்கே பொக்கே கொடுத்தோம், பொன்னாடை பொத்தி எல்லாருக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் பொக்கே கொடுக்கணும்னு நினச்சோம். நீல் முருகன் சார், நான் ப்ரொடியூசர்லாம் சேர்ந்து நேற்று பேசி ஒரு பொக்கேன்னா தூக்கி போட்டுருவாங்க, ஒரு உபயோகமாக இருக்கட்டும்னோன்னா நிகில் சார் நானும் சேர்ந்து மனவை பொன் மாணிக்கம் எழுதினேன் அன்புள்ள அம்மாங்கிற ஒரு புக்கு, அதை கொடுத்தோம்னா அவங்க படிக்காட்டியும் பத்திரமா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம். அது வந்து கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர், இந்த இசை விழாவுக்கு கதாநாயகன் யார் அப்படின்னா நம்ம சித்தார்த் விபின் தான். அவர் வந்து 4 சாங் பண்ணோம். ஒவ்வொரு சாங்குக்குமே 1 நாள் தான்.
டியூன் போடுறது, கம்போஸ் பண்ணுறது, உடனே அடுத்த நாள் ரெக்கார்டிங். அது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி டியூன் போட்டு அழகாக 4 பாட்டு மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. அதில் இடையில ஒரு 2-3 சாங் பழைய படத்து சாங் வச்சுருந்தோம். அது நெகட்டிவ் ரைட்ஸ் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வேறு சாங் பிட்டு சாங் மாதிரி எழுதலாங்கும் போது கவிஞர் மோகன் ராஜா, நான், சித்தார்த் விபியன் 3 பேர் உட்காந்து பேசுவோம். அதில் 2 சாங் பிட்டு சாங் நான் எழுதியிருக்கேன். எந்த கவிஞரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கவிஞர் சினேகன் ஒத்துக்குவார், இவர் மோகன் ராஜா ஒத்துக்குவார். அது மாதிரி நான் ஒரு 2 பிட்டு சாங் எழுதியிருக்கேன். அதை மனசு ஒத்துக்கிட்டாரு சித்தார்த் விபியன், அதே மாதிரி மோகன் ராஜா. அந்த மீதி 2 சாங் அவர் எழுதினார். அதுக்காக அவரை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாதிரி மதுரை டெம்பிள் சிட்டி குமார் சார் இருக்கார். அவர் எனக்கு நடிகர் செந்திலன் மூலமாக ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸு. நண்பேண்டான்னு ஒரு குரூப் வச்சுருக்காரு. அதன் மூலமாக பழகிட்டு இருந்தோம். ஒரு கேரக்டர் நான் பண்ணணும். அது என்ன கேரக்டர்னா அரசியல்வாதி. இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு அரசியல்வாதி. அந்த கேரக்டருக்கு யாரை போடலாங்கும் போது நம்ம தலைவர் வையாபதி சொன்னார், மதுரை டெம்பிள் சிட்டி குமார் போடுங்க, கரெக்டாக இருக்கும், அவர் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன். அவரும் அந்த கேரக்டர் சொன்னோன்னே நான் நடிச்சே தீர்வேன்னாரு. ஓகேன்னு சொல்லி அவர் 3 தடவை 4 தடவை இங்கே சென்னைக்கு நான் நினைச்சபடி அந்த கேரக்டரை வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்ற பர்டிகுலராக அந்த டைலாக் சொல்லி பிரபாதமாக நடித்தார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் இந்த படம் முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் மேடையில் எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சார் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு அவர் ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான். அதனால் அவங்கள பற்றி நான் எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. 2வது டைரக்டர் ஏற்கனவே சொன்னார், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைமுன்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டார். ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால் எனக்கு என்ன பேசினா கவுண்டமணி சாரை பற்றி பேசணும் நிறைய இருக்குது, என்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பாரு டேட்டை. இந்த டேட்டு இவங்களது, இந்த டேட் அவங்களது, அந்த டேட் இவங்களது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரா என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் இட்டு நான் அவர் இருந்தது. இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸ் காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார் அவர். அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, 1 நடிகன் அந்த பிரியாணி சீனை எடுக்கவே முடியலண்ணே.
எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே கட் சொல்றது சிரிச்சு 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 நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டுங்களை வந்து இப்படி ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அவ்வளோ ரசிப்பார் காமெடியை. அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு பார்த்துருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார். அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சார் பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், டேய் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா இந்த மாதிரி நடிகலாம். நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சாரோட, சந்திரபாபுட எல்லாரோடையும் நடித்தவர். அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும்பொழுது கவுண்டமணி அருமையாக பண்ணுறாருயா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர். அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார். நிறைய அவரை பற்றி சொல்லணும், ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறதோ முடிச்சாதான் அவர் பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசித்தேன் சார் அந்த மியூசிக்கை. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லா நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. கவுண்டமணி சுற்றி நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது. ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், டைரக்டாக கூட சொல்கிறேன், ஆடியன்ஸாக சொல்கிறேன். எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டர் நடித்தாலே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவார் அவர். அப்போ கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணிப்பாருன்னு யோசிக்கிறேன். நான் விட்டுருக்க மாட்டார். எல்லாரும் அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரத சீன்லாம் எடுக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் திரும்பி தான் சிரிச்சுட்டு இருப்பார். ஓகேல கூட 9 டேக்கு. இதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல, கேமராமேன் சிரிப்பார். அவர் கை ஆகும். அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது. இப்போ கைவர் ஆடி என்னையா இவங்க சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார் அவருக்கே தமிழ் தெரியாது. இது தெரியும். ஒரு பாடி லாங்குவேஜை வச்சு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா வாட் யூ டி அண்டர்ஸ்டாண்ட், ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் இப்படி பேசுவார் அவர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னா அது வந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதான் இது போல படங்கள் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்கு. அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல்ல. படம் வந்து அழகாகவும் இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக சில விஷயங்கள், அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுல அதுவும் இருக்குது. அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்கனால அந்த மாதிரி நிறைய கட்டு இருக்குதுல்ல. ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.